ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் கொஞ்சம் நல்லா இல்லை. ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோடய வாய்ஸ்லேருந்து. திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ் லீவ் போட்டிங்க, எங்கே சேனல் இழுத்து மூட்டிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டுருப்பீங்க. எங்க கண்ணு முன்னா கூட கனவுல கூட கமெண்ட்ஸ் தாங்க வந்து நிற்கிது. கமெண்ட்டை படிக்காமலாம் இல்லை, கமெண்ட்டுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சீரியஸாகவே ரொம்ப கோல்டுங்க, ஹெவி ஃபீவர். 2 நாளாக டேப்லெட் போட்டு இப்போ தான் கொஞ்சம் வாய்ஸ் பரவாயில்ல மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட இது வசந்த் சரவணன் வாய்ஸ் மாதிரி இருக்கான்னு எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா எனக்குமே டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியுது வாய்ஸு. இப்போ ஏன்டா வந்திருக்கீங்க, உடம்பு சரியில்லையே, கம்முனு இருக்க வேண்டியதுன்னு கேட்குறீங்களா? கம்முனு இருக்க முடியலங்க, என்ன பண்ணுறது. நம்ம கமிட்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டோம். அதாவது சொல்லப்போனால் நான் வந்து 50th எபிசோடு எடுத்துட்டேன். 50th எபிசோட் வேறு ஒரு கண்டென்ட் எடுத்துட்டேன். ஆனால் என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா எனக்கு அது போஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா 50th எபிசோடு வந்து நம்ம ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு மெமரிஸாக பண்ணணும் அப்படின்றது எனக்கு அந்த அப்லோட் பண்ணும்போது தான் எனக்கு அது ஞாபகமே வருது. ஐயோ 50th எபிசோட் நம்ம வந்து அஸ்வினோட ரிசப்ஷன் பண்ணிடலாம், எடுத்து வச்ச எபிசோட் கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம். ஸோ ரிலேட்டட் கண்டென்ட்டாக இருந்தாலும் இது கூட சேர்த்து 1.5 மணி நேரம் வீடியோ வந்தாலும் நான் சேர்த்து அட்டாச் பண்ணிடுறேன். எனக்கு ரொம்ப தெரியுது, நீங்கள் எல்லாருமே ரொம்ப தவிச்சு போயிருக்கீங்க. ஏன் நீங்கள் எபிசோட் போடலன்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது எனக்கு புரியுது. ஆனால் என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆகிடுச்சு. மற்றபடி எதுக்காகவும் நான் வீடியோ உங்களை வெயிட் பண்ண வைக்கணும் அப்படின்ற அவசியத்தினால நான் ஸ்டாப் பண்ணல. ஒரு எபிசோடு எடுக்கிறதா இருந்தால் எடுத்துடலாம். நார்மலாக வந்து ஒரு ஃப்ரேம் போட்டு ஒரு கண்டென்ட் வீடியோ எடுக்கிறதுக்கும், ஒரு ரிசப்ஷன், மேரேஜ் அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான், அந்த ஒரு விஷயத்தினால தான் லேட் பண்ணமே தவிர மற்றபடி உங்களை காக்க வைக்கணுன்றதுக்காக இல்லை. சரி, ஓகே, ஃபைனலாக இதுக்கு வந்து சொல்லிடுறோம். அஸ்வினோட ரிசப்ஷன் கிட்டத்தட்டங்க நான் ஒரு 3 பத்திரிக்கை அடிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்பலனாலும் நான் அப்லோட் பண்ண ரெடி தான். சனிக்கிழமை ஒரு டேட் போட்டு ஒரு இன்விடேஷன் அடிச்சிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை டேட் போட்டு ஒரு இன்விடேஷன் அடிச்சிட்டேன். திங்கக்கிழமை இன்விடேஷன் டேட் போட்டு அடிச்சிட்டேன். ஆனால் 3 நாளுமே என்னால் எபிசோட் ஃபுல்ஃபில்லாக எடுக்க முடியல. அதில் எனக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. என்னோட ஹெல்த் இஷ்யூ தாண்டி நான் ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ 2 ரீசனாலையும் தான் இப்போ ஃபைனலாக நாளைக்கு வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் அடிச்சிச்சு. ஓகேங்களா? ஆனால் இன்விடேஷன் அடிச்சிட்டிங்களே, இந்த மாதிரி லேட் பண்ணிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் லேட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக போட்டுடலாம் ரிசப்ஷன் வீடியோவை. ரிசப்ஷனுக்கு இன்வைட் பண்ணதாங்க வந்தோம். நாளைக்கு எங்கள் அஸ்வின் அண்ணனுக்கு ரிசப்ஷன். ஸோ சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியிலேருந்து எல்லாரும் கண்டிப்பாக வந்துடுங்க. உங்கள் எல்லாரோட வருகைக்காகவும் எங்கள் ஃபேமிலி காத்துக்கிட்டு இருப்போம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். நான் இது வரைக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் 1 or 2 கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அதுவுமே எனக்கு பெருசாக நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தது கிடையாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவ்வளோ சப்போர்ட். எனக்குமே டெய்லி வீடியோ எப்படியாவது அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஆனால் என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் தடுத்துருது. ஆனால் ரிசப்ஷனுக்கு அப்புறம் கண்டினியூவாக வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். ஹெல்த் இஷ்யூவால் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரிசப்ஷன் வீடியோக்கு இப்படி வாய்ஸ் கொடுக்க வேண்டாம் தான் பார்த்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயும் டிலே பண்ண அப்படின்னா உங்களுக்கு கதை மறந்துடும். அதனால் நம்ம ரிசப்ஷன் உள்ள போயிடலாம். இதுக்காக கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முன்ன பின்ன வீடியோ இருந்தால் ரிசப்ஷன் வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரிசப்ஷன் வீடியோ பார்க்குறதுக்கு எல்லாரும் கண்டிப்பாக வந்துருங்க. என்னால் முடிஞ்ச பெஸ்ட் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் இருக்குது, முடிச்சுட்டு கண்டிப்பாக நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். இன்விடேஷன் மட்டும் போட்டால் போதுன்ற மாதிரி தாங்க நினச்சேன். அதுக்கப்புறம் நான் என்ன பிரச்சனைன்னு சொல்லணும் இல்லைங்களா? நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, டெய்லி வீடியோ வருமான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்றதுனால தான் நான் வந்தேன். இவ்வளோ நாள் நீங்கள் எல்லாருமே நினைவுகளுக்கு கொடுத்துருக்கிற சப்போர்ட்க்கு ரொம்ப பிக் தேங்க்ஸ். ஸோ இதுக்கப்புறமும் நினைவுகள் எபிசோட் கண்டினியூ ஆகுது அப்படின்னா அதுக்கு நீங்களாக மட்டும்தான் காரணம். நீங்கள் கொடுத்த ஊக்குவிப்பான கமெண்ட்ஸ் மட்டும்தான் காரணம். 50வது எபிசோட் நினச்சி கூட பார்க்கலங்க. நேற்று தான் நினைவுகள் ஃபஸ்ட் எபிசோட் போட்ட மாதிரி இருந்துச்சு. 50வது எபிசோடுக்கு வந்துட்டோம். எல்லாமே ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. இந்த அளவுக்கு வந்திருக்கேன், ஒரு கண்டென்ட் போர் அடிக்காமல் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா உங்களோட ஃபுல் சப்போர்ட். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ண தான் இன்னுமே சூப்பராக எடுத்துகிட்டு போகணும் கதையை அப்படின்னு எனக்கு ஆர்வம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்ல வந்த விஷயம். இன்னும் பேசணும்லாம் இருக்குது. இருந்தாலும் நான் இப்போவே பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வீடியோக்கு எல்லாம் வாய்ஸ் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக அஸ்வினோட ரிசப்ஷன் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் சேனலை சப்போர்ட் பண்ணி பார்த்து இந்த அளவுக்கு 50வது எபிசோட் வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ 50th எபிசோட் சூப்பராக பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்புறம் ஒரு சில பேரோட கான்செப்ட்லாம் கண்டினியூவாக எடுத்துகிட்டு வர முடியல. அதாவது ஸ்ரீநாத், ரோஷினிக்லாம் ஸ்டோரி வந்து பயங்கரமான கண்டென்ட் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வசந்த் என்னோட ஸ்டோரியுமே வந்து இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் ரிவீல் ஆகும். ஸோ ஏன் வந்து ஸ்ரீநிதி என்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்றதுலாம் உங்களுக்கு ஒருத்தவங்களோட கதையாக முடிச்சுட்டு போனால் தான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கடமைக்கு எல்லாரையுமே கொஞ்சம் நேரமாக ஃபுல்ஃபில்லாக காட்டணும். ஸோ ஒரு நிமிஷம் காமிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. அதனால தான் நான் வந்து காமிக்கல. நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாகவே இதுக்கப்புறம் எல்லார் கதையும் மிங்கிள் பண்ணி எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி என்னென்னா, கிருஷ்ணா வைஷ்ணவி, அதாவது என்னோட சிஸ்டர், அவங்களோட ஸ்டோரியை காமிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அவள் இப்போ தானே காலேஜ் போயிட்டுருக்கா. அவள் போட்டு கடைசி லவ் ஸ்டோரி அவளோடது தான். ஸோ அவளோடது வரும். சரி, ஓகே, சொல்ல வந்த வரைக்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். நான் அதுக்கான ஆன்சர் சொல்ல ரெடி. ஃபைனலி நம்ம இன்விடேஷன் இது தாங்க. நான் போஸ்ட்டுமே போடுறேன் கம்யூனிட்டியில். நாங்கள் ஏன் பேச வந்திருக்கோம் அப்படின்னா வசந்த் சரவணனை தான் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் எப்பயுமே வசந்த் சரவணனை விட்டு இன்விடேஷன் கொடுக்க வச்சிருக்கோம். ஸோ அஸ்வின் மேரேஜுக்கு எல்லாரும் மறக்காமல் வந்துருங்க. உங்களோட எல்லாரோட வருகைக்காகவும் நாங்கள் காத்துக்கொண்டிருப்போம். உங்கள் வருகையை எப்பொழுதும் எதிர்நோக்கி காத்திருக்கும் உங்கள் வசந்த் மற்றும் உங்கள் சரவணன். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சின்ன வரமாட்டான். அவனை வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டோம். சின்னுக்கும் பயங்கரமான கான்செப்ட்லாம் இருக்குங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. சின்னுக்கும் அஸ்வினுக்கு சம்மந்தம் உள்ளன்றதுனால சின்ன இன்வைட் பண்ண வரல. ஸோ சின்ன வரலன்னு யாரும் வந்துடாதீங்க. அப்புறம் வசந்த் கோச்சுப்பேன். ஓகேங்களா? பாய். ஓகேங்க, பாய். சின்ன பற்றி பேச ஆரம்பிச்சு அவன் இன்னும் பேசிகிட்டு இருப்பான். பாய் பாய்.